ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நாங்கள் இருக்கிறது ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா, உகாண்டா. எங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய எல்லா பூஜைகளையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப பெரிய ஆதரவு கொடுத்த உங்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேல்மாறல் மகா மந்திரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வேல்மாறல் பாராயணம் செஞ்சால் என்ன பயன், எப்போ பாராயணம் செய்யணும், எப்படி பாராயணம் செய்யணுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோவோட கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வேல் வகுப்புனா என்ன, வேல் மாறல்னா என்னன்னு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுப்போம். அருணகிரிநாதர் வழங்கியது வேல் வகுப்பு 16 அடிகளை கொண்டது. அதை நமக்கு ஒரு மகா மந்திரமாக மாற்றி தந்தவர் வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள். வேல் வகுப்பில் இருக்கும் 16 அடிகளை மேலும் கீழுமாக முன்னும் பின்னுமாக ஏறி இறங்குவது போல மாறி மாறி அமைத்து அதனை 4 மடங்குகளாக 64 அடிகளாக அமைய வைத்து திருத்தணியில் என்ற அடி 64 அடிகளுக்கு இடையில் அடிக்கு ஒன்றாக 64 முறையும், அடிகள் 2, 32, 35, 61 ஆக 4 முறையும், ஆதியில் 20 முறையும் இறுதியில் 20 முறையும் ஆக கூட்டுத்தொகை 108 வருகிறது. 108 முறை பாராயணம் செய்வதை பற்றி கூறும் மந்திரம்தான் வேல்மாறல் மகா மந்திரம். வேலோட பெருமையும் அதன் சிறப்புகளையும் இந்த பாடல் வரிகளின் மூலம் நாம் அறியலாம். எந்தவித பிரச்சனையாக இருந்தாலும் இந்த வேல்மாறலை மட்டும் பாராயணம் செய்தால் போதும், அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து மன மகிழ்ச்சி உண்டாகும், நம்பிக்கை பிறக்கும். வேல் வகுப்பு, வேல்மாறல் ரெண்டுமே ஒன்று தாங்க. வேல்மாறல் மகா மந்திரம் எளிமையான முறையில் பாராயணம் செய்யக்கூடியது. முருகப்பெருமானின் அருளை மிக வேகமாக பெறுவதற்கு மிக மிக சக்தி வாய்ந்த மந்திரம்னு பார்த்திங்கன்னா வேல்மாறல் மகா மந்திரம். எந்த ஒரு வேண்டுதலை வைத்து இந்த பதிகத்தை காலை மாலை 2 வேளையும் அல்லது ஒரு நாளைக்கு 1 முறையாவது தொடர்ந்து கூறி வந்தால் கைமேல் பலன் கிடைக்கும். இந்த மந்திரத்தை யார் வேண்டுமானாலும் சொல்லலாம். எந்த குறை தீர வேண்டுமோ அந்த குறையை மனதால் நினைத்து கொண்டு இந்த பதிகத்தை பாராயணம் செய்யலாம். குறிப்பாக வினைகளை தீரச் செய்து நன்மைகளை தரக்கூடிய மந்திரம். வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகளால் இயற்றப்பட்ட மகா மந்திரத்தை தொடர்ந்து ஒரு மண்டலம் 48 நாட்கள் வீட்டில் முருகன் படத்திற்கு முன்னாடி விளக்கேற்றி வைத்து இதை படிப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. இதை தொடர்ந்து பாராயணம் செய்பவர்களுக்கு திருமணம் கைகூடுதல், புத்திர பாக்கியம் உண்டாகுதல், வியாபாரத்தில் வெற்றி, மனக்குழப்பங்கள் நீங்கி மனசாந்தி அடைதல், தடைபட்ட காரியம் நிறைவேறும், எதிரிகளோட தொல்லை நீங்கும், மன பயம் நீங்கும். ஆதலால் இதை தொடர்ந்து பாராயணம் செய்து பாருங்கள். உங்களது அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டாகும். இதற்கு மற்றொரு பெயரும் உண்டு, ஔஷத மந்திரம். ஔஷதம் என்றால் மருந்து. வேல்மாறல் மகா மந்திரத்தை எப்போது பாராயணம் செய்வது என்பதை காணலாம். முருகப்பெருமானுக்கு உரிய நாட்களான செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமைகளில் பாராயணம் செய்யலாம். நட்சத்திர தினங்களான கிருத்திகை, விசாகம், பரணி ஆகிய நட்சத்திர தினங்களிலும் பாராயணம் செய்யலாம். மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சஷ்டி திதிகளில் பாராயணம் செய்வது மிகவும் சிறப்பு. முருகனின் மீது நம்பிக்கை வைத்து பாராயணம் செய்யுங்கள். முழு சரணாகதி அடைந்து வேண்டுங்கள். எண்ணியது எண்ணியபடியே கொடுப்பார். கருணையே வடிவமானவர் முருகன். காலம் அறிந்து ரட்சிப்பார். நீங்கள் வேல்மாறல் பாராயணம் செய்வதாக இருந்தால் புத்தகத்தை வைத்து பாராயணம் செய்யலாம். அல்லது கூகுளில் PDF வடிவமாக இருக்கும் பதிகங்களை பதிவிறக்கம் செய்து பாராயணம் செய்யலாம். அப்படி இல்லை என்றால் தொலைக்காட்சியில் வேல்மாறல் மகா மந்திரம் என்ற பாடலை ஒலிக்கச் செய்து பின் தொடர்ந்து பாடல் வரிகளை நாமும் சேர்ந்து பாடலாம். உங்களுக்கு எது விருப்பமானதோ அந்த முறையை நீங்கள் தேர்வு செய்யுங்கள். வேல்மாறல் பாராயணம் செய்யும்போது வேலுக்கும் முருகருக்கும் அபிஷேகம் செய்து கொண்டு பாராயணம் செய்யலாம். 3, 5, 7 என்ற எண்ணிக்கையில் அபிஷேக பொருட்களை கொண்டு வேலுக்கு அபிஷேகம் செய்து பலனடையுங்கள். இறைவனுக்காக தீப தூப ஆராதனை காட்டிய பிறகு கண்டிப்பாக இறைவனுக்காக உணவு நம்ம படைக்கணும். இந்த செவ்வாழை பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் விளைஞ்ச செவ்வாழைங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும்.
முருகனுக்காக நாங்கள் படிச்சிருந்தோம். இப்போ வேல்மாறல் எப்படி பாராயணம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்கிட்ட 2 புத்தகம் இருக்குது. ஒன்று வந்து மஞ்சள் கலரில், இன்னொன்று பச்சை கலரில். மஞ்சள் கலரில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா படிக்கிறதுக்கு ரொம்ப எளிமையான முறையில் இருக்கும். பச்சை கலரில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு பாடலுக்கும் விளக்கத்தோடு கொடுத்துருப்பாங்க. இந்த ஒரு புத்தகத்தோட விலை வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபா. இறைவனுக்காக பாடக்கூடிய பாடல்களை பொருள் உணர்ந்து பிழையின்றி ஒவ்வொரு வரிகளையும் நம்ம படித்தோம்னா ரொம்ப நல்லதுங்க. இப்போ எப்படி பாராயணம் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா வேல்மாறல் மகாமந்திரம் விளக்கத்துடன் சொல்லிட்டு ஒரு புக் இருக்குது. அந்த புக்கை தான் எடுத்திருக்கேன். இதனோட முதல் பக்கத்தில் வள்ளிமலை திருப்புகழ் ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் வேல்மாறல் மகாமந்திரம் விளக்கத்துடன் அப்படின்னு இருக்குது. அடுத்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா பாம்பன் ஸ்ரீமத் குமர குருதாச சுவாமிகள் அருளிய சஸ்திரபந்தம். இதை வந்து நம்ம வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துல பாராயணம் செஞ்சுட்டு வந்தோம்னா ரொம்ப நல்லதுங்க. எதிர்மறை எண்ணங்கள் மறையும், தொழில் வளர்ச்சி அடையும். அடுத்த பக்கத்தில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். வேல்மாறல் தோற்றம், வேல்மாறல் பாராயணம் செய்வதால் ஏற்படும் பயன்கள், மந்திரத்தை எத்தனை முறை கூறணும் அப்படின்னு போட்டிருக்கு. இதில் பாருங்கள், திருத்தணியில் என்ற அடி வந்து 64 அடிகளுக்கு இடையில் அடிக்கு ஒன்றாக 64 முறையும், அடிகள் 2, 32, 35, 61 ஆக 4 முறையும், ஆதியில் திருத்தணியில் அப்படிங்கிற அந்த பாடல் 20 முறையும், இறுதியில் 20 முறையும் ஆக கூட்டுத்தொகை 108 வருகிறது. 108 முறை பாராயணம் செய்வதை நாம் மந்திரம் எனவும் கூறலாம். வேலின் பெருமையை கூறுவதால் இது வேல்மாறல் மகாமந்திரம் ஆயிற்று. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த வேல்மாறல் மட்டும் பாராயணம் செஞ்சால் போதும், நம் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து மன மகிழ்ச்சி அடையும், நம்பிக்கை பிறக்கும் அப்படின்னு இந்த புத்தகத்தில் போட்டிருக்குங்க. கண்டிப்பாக நம்புங்க, எல்லாமே நல்ல விதமாகவே நடக்கும். திருத்தணியில் அப்படிங்கிற அந்த வார்த்தை இந்த பாடலில் 108 இடத்துல வரும். அது எப்படிங்கிறத வீடியோவோட கடைசியில் கொடுத்துருக்கேன். வீடியோவோட கடைசியில் போய் பாருங்கள். இப்போ பாடல் எப்படி பாடுறதுன்னு பார்க்கலாம். பாராயணம் பண்ணுறதுக்கு முதல்ல விநாயகர் துதி பாடணும். உங்களுக்கு எது தெரியுதோ அந்த பாடலாக பாடலாம். 5 கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றினை நந்தி மகன்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே அப்படிங்கிற துதி பாடலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எது தெரியுமோ அது பாடிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பாராயணம் பண்ணுங்கள். முதல்ல வேலும் மயிலும் சேவலும் துணை அப்படிங்கிறத 6 முறை சொல்லிக்கோங்க. அதுக்கப்புறம் கந்தர் அலங்காரம், கட்டளை கலித்துறை, விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை அந்த பாடலை படித்து முடிச்சுட்டு வேலும் மயிலும் சேவலும் துணை அப்படிங்கிற வரியை 6 முறை படிச்சிடுங்க. அதுக்கப்புறம் மயில் திறன் சொல்லும் மயில் அலங்காரம், தடக்கொற்ற வேல்மயிலே இடர்தீரத் தனிவிடில் இந்த பாடலை படித்து முடிச்சுட்டு வேலும் மயிலும் சேவலும் துணை அப்படிங்கிற வரியை 6 முறை படிச்சிடுங்க. அடுத்து திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே அப்படிங்கிற இந்த வரிகளை 20 முறை பாடணும். 20 தடவை பாடி முடித்ததுக்கப்புறம் முதல் பாடல் பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகர் ஆகும். பாடல் பாடி முடிச்சுட்டு எந்த இடத்துலலாம் திருன்னு இருக்கோ அந்த இடத்துல திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே அப்படிங்கிறத பாடி முடிங்க. 2வது பாடல் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே பாடி முடித்ததுக்கப்புறம் திருன்னு இருக்கிறதுனால திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே. 3வது பாடல் சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த வகை அறுத்தறிய உருக்கி எழும் அறத்தை நிலை காணும். 3வது பாடல் பாடி முடித்ததுக்கப்புறம் திருன்னு இருக்கிறதுனால மறுபடியும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே அப்படிங்கிறத பாடி முடிங்க. இப்படி 1லேருந்து 64 பாடல்கள் வரைக்கும் இருக்குது. ஒவ்வொரு பாடல் முடிஞ்சதுக்கப்புறம் திருத்தணியில் அப்படிங்கிற பாடல் வரியை பாடி முடிங்க. மொத்தம் 64 தடவை நம்ம திருத்தணியில்னு பாடியிருப்போம். பாடல் 2, 32, 35, 61 இந்த 4 பாடல்களுமே திருத்தணியில்னு ஆரம்பிச்சிருக்கோம். அதனால் 4 முறை இதை கணக்கெடுத்துக்கணும். முதல்ல 20 தடவை பாடியிருப்போம், கடைசியாக 20 தடவை பாடியிருப்போம். 64 அடிகளுக்கு ஒரு தடவை
திருத்தணில்னு பாடியிருப்போம் 64. ஆக கூட்டுத்தொகை 108 வரும். 108 தடவை பாராயணம் செய்வதை நாம் மந்திரம்னு கூறலாம். இந்த பாராயணத்தை நீங்கள் தொடர்ந்து 48 நாள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையே மாறும். சின்ன வேளை வெள்ளியில் அப்படி இல்லைன்னா பித்தளையில் இருந்ததுன்னா உங்கள் கையில் வச்சுட்டு இந்த கவசத்தை பாடிக்கிட்டே வாங்க. உங்கள் வாழ்க்கையே வேறு மாதிரி மாறும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். கந்த சஷ்டி பாராயணம் செய்கிறதுக்கு இணையான பலன் தரக்கூடியது தான் இந்த வேல்மாறல் மகா மந்திரம். வேல் வேறு முருகர் வேறு கிடையாதுங்க, ரெண்டுமே ஒன்று தான். இந்த புத்தகத்தோட கடைசி பகுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு பாடலுக்கும் உண்டான விளக்கம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த மாதிரியான புத்தகம் வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம். ஃப்ளிப்கார்ட்லேயும் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா முருகன் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்க சின்ன சின்ன கடைகளில் கூட இந்த வேல்மாறல் புத்தகம் இப்போ கிடைக்குதுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வேல்மாறல்னா என்ன, வேல் வகுப்புனா என்ன, எப்படி பாராயணம் பண்ணணும், எந்த நாட்களில் பாராயணம் பண்ணணும், எல்லா விஷயங்களையும் தெளிவாக சொல்லிட்டேன். அப்படி உங்களுக்கு இந்த புத்தகத்தை பார்த்து படிக்க தெரியலன்னா டிவியில் பாட்டு போட்டுட்டு அது பின்னாடியே நீங்களும் பாடி பாடி ப்ராக்டிஸ் பண்ணலாம். எங்கள் வீட்டுக்காரங்க பார்த்திங்கன்னா திருப்புகள் பாடிக்கிட்டு இருக்காங்க, புத்தகமும் வச்சுருக்காங்க. சில சமயம் டிவிலையும் பார்த்து படிப்பாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் நாங்கள் செய்யக்கூடிய பூஜைகளெல்லாம் என்னோடய சேனலில் நான் நிறையவே ஷேர் பண்ணியிருக்கேன். முருகருக்காக இருக்கக்கூடிய தைப்பூச விரதம் எப்படி இருக்கணும், எந்த நாளில் ஆரம்பிக்கணும், எந்த கிழமையில் முடிக்கணும் அப்படிங்கிறது தெளிவான வீடியோ கொடுத்துருக்கேன். 48 நாள் எப்படி இருக்கணும், 21 நாள் எப்படி இருக்கணுங்கிறது சொல்லியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், மறக்காமல் போய் பாருங்கள். என்னோடய சேனலில் என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, பாய். திருத்தணியில் உரித்த அந்த வருத்தமனை விடுத்த கருத்தமையில் நடக்கும்